எண்ணங்களை நிஜமாக்க எவ்வளோ பயிற்சிகள் இருந்தாலும் ஸ்கிரிப்டிங் அதாவது எழுதும் முறை மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்களை தெளிவாக நம்ம ஆழ்மனதுக்கு கொண்டு போய் சேர்க்குது. காரணம் என்னென்னா, நம்ம எழுதும்போது தான் நம்மளுடைய மல்டிபிள் சென்சஸ் அதாவது நம்ம உணர்வுகள் எல்லாமே இங்கே வேலை செய்யும். எந்த ஒரு பயிற்சியும் நம்ம ஆழ்மனதை போய் சேரலை அப்படின்னா நம்ம அந்த எதிர்பார்ப்பை சரியாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போது ஸ்கிரிப்டிங்கில் இங்கே உண்மையில் என்ன நடக்குது, ஏன் ஸ்கிரிப்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸ், ஸ்கிரிப்டிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் என்ன, தேவைகள் என்னன்றது பிரபஞ்சத்துக்கு புரியும்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஏன் அப்படின்றது அந்த வீடியோ. ஸ்கிரிப்டிங் ஏன் பவர்ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி நம்ம கான்ஷியஸ்க்கு கொண்டு சேர்க்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஐம்புலன்கள் அதாவது கேட்குறது, பார்க்குறது, தொடுறது, நுகர்றது, டேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான நம்மளுடைய மல்டிபிள் சென்சஸ் மூலமாக மட்டும்தான் இங்கே கான்ஷியஸ் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம உணர்வுகளை கம்யூனிகேட் பண்ணும்போது அதில் சந்தோஷமான உணர்வு நம்ம தெரிவிக்கிற மாதிரி ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு தேவையும் இங்கே ரியாலிட்டியில் கொண்டு வர முடியுது. ஈர்ப்பு விதியில் ஸ்கிரிப்டிங் அப்படின்னா என்னென்னு தெரியாட்டி இதுக்கு முன்னாடி இதை பற்றின வெப்சீரிஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்டிங் நான் என்ன, அது எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவில் எழுதணும், இதை பண்ணுறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்லி எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு 30 நிமிஷ நிகழ்வு, அதாவது நம்மளுடைய தேவை நிறைவேறும் போதோ இல்லை அதை தாண்டியோ அந்த சந்தோஷத்தை பற்றி நீங்கள் ஒரு 30 நிமிஷம் ரியாலிட்டி இங்கே எழுதுவீங்க. அந்த 30 நிமிஷத்தில் உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் அனுபவிக்கிற உணர்வு எப்படி இருக்குன்னு எழுதுவீங்க. அதில் உணர்வு மட்டும் இருக்காது, அங்கே என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் போயிட்டுருக்கு, உங்களை சுற்றி யார் இருக்கா, இது எல்லாம் உங்கள் கற்பனையில் யோசிச்சு எழுதும்போது இந்த உணர்வு உண்மையாக பொய்யா அப்படின்னு உங்கள் கான்ஷியஸ்னால் கண்டுபிடிக்க முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் உள்ளே அனுப்புறது தான் கான்ஷியஸ் புரிஞ்சுக்கும். அப்போ உங்கள் சென்சஸ் மூலமாக சந்தோஷத்தை பார்க்குறீங்க அப்படின்னா கான்ஷியஸ் அது ரியாலிட்டியில் நடக்குதா இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்களான்னு தெரியாது. ஒரு வகையில் நம்ம கான்ஷியஸோட அந்த 30 நிமிஷத்தை நம்ம சீட் பண்ணுறோம். நம்ம எழுதும்போது கான்ஷியஸ் முழுமையாக நீங்கள் அந்த இடத்துல தான் இருக்கீங்க நம்ப ஆரம்பிச்சிடும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் விசுவலைஸ் பண்ணும்போதோ கவனிச்சிங்கன்னா உங்களை அறியாமல் அந்த நிகழ்வை யோசிக்கும் போது சிரிப்பு வரும், இல்லை நமக்கு ஒரு சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி உணர்றீங்கன்னா அது எங்கேருந்து தோன்றுறது, நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கான்ஷியஸ்குள்ளே அனுப்புகிறீங்க, திரும்ப உங்களுக்கு மகிழ்ச்சியை காமிக்குது கான்ஷியஸ். அப்போது இன்னவே நீங்கள் அதை சீட் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். இதை சீக்ரெட் வீடியோவில் கூட ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது அந்த நபர் ஒரு ட்ராக்கில் ஓடாமையே அவருடைய ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறதையும் அவர் பிபி ரைஸ் ஆகிறதையும் காமிச்சிருப்பாங்க. என்ன அர்த்தம்னா நம்ம கான்ஷியஸ்குள்ளே இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வை நீங்கள் உருவாக்கும் போது கான்ஷியஸ்க்கு அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இதன் மூலமாக தான் உங்கள் கான்ஷியஸ்க்கு இல்லாத ஒரு ரியாலிட்டியை நீங்கள் உருவாக்குறீங்க, அதாவது ஆல்டர்னேட் ரியாலிட்டி. உண்மையிலேயே நீங்கள் அந்த இடத்துல இல்லை, அந்த எந்த விஷயங்களும் நடக்கலை, ஆனால் நீங்கள் எழுதுறதன் மூலமாகவும் அந்த சந்தோஷத்தை அந்த உணர்வுகளை தெரிவிக்கிறதன் மூலமாக மட்டுமே நம்புது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல எப்படியோ உங்கள் கான்ஷியஸை சீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ வேற ஒரு ரியாலிட்டியை நீங்கள் காட்டும்போது அதை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உருவாக்குறதுக்கு உண்டான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்ம கான்ஷியஸ் காட்ட ஆரம்பிக்குது. என்னதான் நமக்கு வாழ்க்கையில் லட்சியங்கள் இருக்குது, இலக்கு இருக்குதுன்னு பேசினா கூட இன்றைக்கி ரியாலிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான ஒர்க்கை முடிக்கணும், ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும், பண தேவைகளை பார்க்கணும், நம்ம பிஸ்னஸை பார்க்கணும், இன்றைக்கி இருக்கிற தேவைகளை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கான்ஷியஸ் ஃபுல்லாக இருக்கும். அப்போது இன்றைக்கி இருக்கிற தேவைகளில் எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது உணர்வுகள் இருக்கும்ல, சில இடங்களில் பயம் இருக்கும், கவலை இருக்கும், ஒரு துக்கம் இருக்கலாம், இல்லை சந்தோஷமும் இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி போயிட்டுருக்க வாழ்க்கைக்குள்ளே எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்கும். அப்போது நான் ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுறேன், எனக்கு இந்த எதிர்காலம் சந்தோஷமாக அமையணும் அப்படிங்கிற உணர்வை நீங்கள் பிரித்து காட்டணும் இல்லையா, இல்லைன்னா கான்ஷியஸ்க்கு புரியாது. ஏன்னா நமக்கு ஒரு நாளில் மிக்சட் எமோஷன்ஸ் வருது, எல்லா விதமான உணர்வுகளையும் நம்ம கோத்ரூ பண்ணுறோம். அப்போது நீங்கள் சந்தோஷமான உணர்வை காட்டினா தானே உங்கள் கான்ஷியஸ் உங்களுக்கு இந்த ஃப்யூச்சர் ரியாலிட்டியை கொண்டு வர முடியும். அதுக்கு பயன்படுற ஒரு முக்கியமான ப்ராசஸ்னால் ஸ்கிரிப்டிங் மட்டும்தான் பண்ண முடியும். இன்றைக்கி ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் யோசிக்கும்போது உங்கள் கான்ஷியஸ் எது ரொம்ப முக்கியமான எமோஷன்ஸ்னு பிரித்து பார்க்குது. ஏன்னா ஸ்கிரிப்டிங்கில் உங்களோட ப்ரியாரிட்டியை காமிக்கிறீங்க. என் லைஃப்பில் இன்றைக்கி எவ்வளோ போயிட்டுருக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, என்னோடய வாழ்க்கை இதை நோக்கி தான் போகணும், இந்த இடத்துக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பிக்சரை காமிக்கிறது தான் ஸ்கிரிப்டிங். இன்றைக்கி நீங்கள் பஸ் ஏறி பஸ் எந்த வழியாக வேணால் போயிட்டு போகுது, எனக்கு அது பிரச்சனை இல்லை, பஸ் எங்கே போய் நிற்கணும் அதுதான் என் டெஸ்டினேஷன், நீங்கள் எடுக்கிற டிக்கெட் தான் ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ். ஸோ ஸ்கிரிப்டிங் உங்களுடைய எல்லா எமோஷன்ஸையும் தாண்டி உண்மையான சந்தோஷமான உணர்வு எதுன்னு காமிக்கிறதுக்கு பயன்பட ஒரு பயிற்சி. நம்ம எல்லாருக்குமே எதிர்காலத்தை நோக்கின ஒரு பயம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. என்னதான் நம்ம முயற்சிகள் பண்ணாலும், எவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்தாலும், அடுத்தவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்தாலும், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் ஜெயிச்சுட்டு முன்னாடி போயிட்டு இருந்தால் கூட
நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்ற கவலையும் பயமும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயமும் கவலையும் எங்கேருந்து வருது? எனக்கு என்னெல்லாம் லைஃப்பில் வேணும், எப்படியெல்லாம் இருக்க போகிறேன்னு சொல்கிற உங்கள் கான்ஷியஸ்குள்ளே தான் இந்த பயமும் கூடயே இருக்குது. அப்போது இந்த பய உணர்வு உங்களை அதிகமாக கட்டுப்படுத்தும் போது நீங்கள் எவ்வளோ பெரிய முயற்சிகள் பண்ணாலும் உங்களுடைய எண்ணங்கள் திரும்ப திரும்ப நமக்கு இருக்கிற தடைகளை மட்டும்தான் காமிக்கும். அதாவது லிமிட்டிங் பிலீஃப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு வேணும், ஆசை இருக்குது, அடையணும்னு நினைக்கிறோம், ஆனால் நமக்குள்ளேயே இது முடியுமா முடியாதுன்ற கேள்வி வந்துடும். நம்ம எண்ணங்கள் தான் இங்கே வாழ்க்கையாகுதுன்னா இந்த 2 எண்ணம் உங்கள் கான்ஷியஸ்குள்ளேயே தான் இருக்குது. அப்போ உங்களுக்குள்ளே நடக்கிற அந்த போராட்டத்தை வெளியே கொண்டு வரணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஒரு விஷயத்தை முடிக்க முடியாதுன்னு நீங்களே நம்பிட்டு இருப்பீங்க. அந்த தவறான நம்பிக்கையை வெளியே கொண்டு வரணும்னா அஃபர்மேஷனுக்கு அப்புறமா இந்த ஸ்கிரிப்டிங் ப்ராசஸில் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களை ஒரு பெரிய லக்ஸுரி காரில் வச்சு பார்க்கும்போதோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீம் ஹவுஸில் உங்களை கற்பனையில் வச்சு பார்க்கும்போதோ சில நேரங்கள் உங்கள் மனசு ஏற்றுக்காது. அப்போது அதை எழுதி அதில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அந்த இடத்துல எப்படிலாம் சந்தோஷப்படுறீங்கன்னு ஒரு புது ரியாலிட்டியை, ஒரு புது ஸ்க்ரீனை, ஒரு புது படத்தை உங்கள் கான்ஷியஸ்குள்ளே க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போது அது மாதிரி நீங்கள் ஏற்படுத்துகிற அந்த காட்சி படைப்புகள் எழுத்தின் மூலமாக முக்கியமாக என்றைக்குமே உங்கள் மனசுலேருந்து அழியாது. இன்றைக்கி எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் எதிர்த்து உள்ள ஒரு கம்ப்ளீட் மூவியை க்ரியேட் பண்ணுறீங்க. அதான் நான் சொன்ன ஆல்டர்னேட் ரியாலிட்டி அப்படின்றது. அதை க்ரியேட் பண்ணும்போது இன்றைக்கி, அதாவது ஈர்ப்பு விதி பயிற்சிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற எண்ணத்துக்கும் இது ஆரம்பித்து 2-3 மாதம் தாண்டும் போது உங்கள் எண்ணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிங்களோ, எதெல்லாம் வாய்ப்பையில் நினச்சிங்களோ அது எனக்கு தகுதியானது தான் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்குவீங்க. இதில் ஸ்கிரிப்டிங் பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன தான் ஸ்கிரிப்டிங் ரொம்ப பவர்ஃபுல்னு எல்லாம் பேசினா கூட தயவு செஞ்சு எடுத்த உடனே ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம உணர்வுகள், அதாவது நான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போது இந்த உணர்வுகள் அப்படின்றது ரொம்ப ஸ்டேபிளாக பேலன்ஸ்டாக இருக்கணும். என்ன காரணம்னா, இது நேரடியாக உங்கள் ஆழ் மனதுக்கு கொண்டு செல்கிற எல்லா விஷயங்களையும் இந்த ஸ்கிரிப்டிங் எழுதுவீங்க. இது எழுதும்போது உங்களுக்குள்ளே ஏதாவது தேவையில்லாத எண்ணமோ, இல்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸோ, இல்லை ஒரு நியூஸ் பார்த்த பாதிப்போ, இல்லை நண்பருடைய கதையை கேட்ட பாதிப்போ உங்கள் கான்ஷியஸ்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பையும் சேர்த்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவீங்க. நீங்கள் நன்றி எழுதுறதையும் அஃபர்மேஷன்ஸ் கேட்குறதையும் தொடர்ச்சியாக வச்சுருந்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் பண்ணுறது ரொம்பவே சேஃப்னு சொல்லுவேன். இருந்தாலும் உங்கள் மனநிலை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். எடுத்த உடனே ஸ்கிரிப்டிங் மட்டும் பண்ண வேண்டாம். ஒரு வேளை இதை ஒரு கைடன்ஸோடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய லைஃப் கோச்சிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்கிரிப்டிங் எழுதினப்போ இதெல்லாம் உணர்ந்தீங்க, உங்களுக்கு இருக்க அனுபவங்கள் என்னன்றது கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கான்ஷியஸில் கொண்டு வர எந்த ஒரு இமேஜினேஷனையுமே இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்குள்ளேயும் கொண்டு வர முடியும். நன்றி.